கல்வி அறிவின்மையால் காரணம் கேட்காமலேயே தங்களது நிலத்தை ஹைட்ரோ கார்பன் எடுக்க கொடுத்துவிட்டு தற்போது நிர்கதியாக தவிக்கின்றனர் புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகள். இந்த திட்டத்திற்காக தங்களது நிலத்தை உயரதிகாரிகள் கேட்டபோது ஏன் எதற்கு என கேள்வி எழுப்ப திராணியின்றி அளித்த நேர்ந்ததாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். காரணத்தை தெரியாமலேயே புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயிகளிடம் எண்ணெய் எடுக்க நிலத்தை கேட்டு வந்துள்ளனர் ONGC நிறுவன அதிகாரிகள். அடுத்தவர்களுக்கு குத்தகைக்கு விடுவதைப் போல என கருதியே நிலத்தை தர சம்மதித்ததாகவும் கூறுகின்றனர் விவசாயிகள். நல்லாண்டார் கொள்ளை, வானகன் காடு, வடகாடு, கோட்டைக்காடு ஆகிய ஊர்களைச் சேர்ந்த சிறு விவசாயிகளும் இதேபோன்ற நம்பிக்கையில்தான் ONGCக்கு பசுமையான தங்களது நிலத்தை வழங்கியுள்ளனர். ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் அன்று நிலத்தை கொடுத்த விவசாயிகள் இன்று செய்வதறியாது நிற்கின்றனர். 10 வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பாவுக்கு எங்க சித்தப்பாக்கெல்லாம் யாருக்குமே படிப்பறிவு கிடையாது. அதனால விளக்கம் தெரியாம தான் அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. அது தெரியாத அளவுக்கு அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்கன்னாக்கா அதுக்கு நாங்கள் போட்டு பார்த்துட்டு நாங்கள் மண்ணெண்ணெய் மட்டும்தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அவங்களாம் வந்தாங்க, அவங்களாம் போனாங்க. எங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது. எங்களுக்கெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எந்த விவரமும் தெரியாது. தெரியாமல் இருக்கும்போது நாங்களாம் ஒன்றும் கண்டுக்கிடலை. எனக்கெல்லாம் தெரியாது. அவங்களாம் படிக்க தெரியாமல் ஏதோ இங்கிலீஷில் எழுதியிருந்துச்சு. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாலும் தெரியாது. அதனால் அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. சரி, நாங்கள் போட்டுக்கிட்டு இருந்த வரலையும் சரி எடுத்துக்கிட்டு அவங்களா போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் போய் எடுத்துக்கிட்டு நிப்பாட்டிடுவாங்கன்னு தான் நாங்கள் நினச்சோம். இது வரலையும் எந்த முடிவும் சொல்லலை. ஒப்பந்தம் எதுவும் முறையாக போடாததால் தங்கள் நிலத்தை எப்படி யாரிடம் முறையிட்டு மீட்பது என இந்த விவசாயிகளுக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் இவர்களுக்கு தெளிவாக புரிந்தது. மா, வாழை, நெல்லென விளைந்த நிலத்தில் இன்று எண்ணெய் மிதக்கிறது. நெற்கதிரின் பால்வாடை அடித்த இடத்தில் இன்று நச்சு வாயுதான் நுகர முடிகிறது. அது தங்கள் அழிவின் ஆரம்பம் என விவசாயிகள் புரிந்து கொண்டுள்ளனர். விட்டு கொடுத்து இது வரைக்கும் போய்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த ஹார்ட் இது எடுக்கிறதுனால இப்போ எங்களுக்கு ஊருக்கு பாதிப்பு கையில் நாங்கள் விடுறதுக்கு அனுமதி இல்லை. இப்போ எங்களுக்கு இதை விடாமல் இருந்தாலும் கூட இந்த இது ONGCலேருந்து எங்களுக்கு இந்த இடத்த சீர் பண்ணி பல இடம் மாதிரியே கொடுத்தா எங்களுக்கு ஓகே ஆயிரும். வேறு நமக்கு எதுவும் இல்லை. நமக்கு இடம் மெயின் இதை வச்சு நாங்கள் பழப்பு நடத்தி. எரிவாயு எடுக்க மொத்தம் 4 இடங்களில் 5000 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டிருக்கலாம் என அச்சம் தெரிவிக்கும் கிராம மக்கள் இதன் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கடல் நீர் உட்புகும் அபாயம் இருப்பதாகவும் அச்சம் தெரிவிக்கின்றனர். வளம் நிறைந்த மண்ணில் விவசாயம் செய்தவர்களிடம் வேறு ஒரு காரணத்தை கூறி நிலத்தை வாங்கி தற்போது இந்த நிலத்தில் ஹைட்ரோ கார்பன் இயற்கை எரிவாயு எடுக்கப் போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் நிலத்தை கொடுத்த உரிமையாளர்கள் செய்வதறியாது கலங்கி நிற்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக நெடுவாசலிலிருந்து ஒளிப்பதிவாளர் கணேசனுடன் வசந்த் சுப்பிரமணியன்.